Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேர்தல் நெருங்க தமிழக அரசியல்களை ஒரே பரபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல கட்சிகளுடைய நிர்வாகிகள் வந்து இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு ஜம்ப் பண்ண, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு ஜம்ப் பண்ண, அது மட்டும் இல்லாமல் கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி மற்ற கட்சிக்காரங்களை ரோஸ் பண்ணுறதுன்னு ஒரே ஃபன்னு தான். இப்படி அரசியலில் கிடைச்சிருக்கக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்று பக்கா பாலிடிக்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ வந்தவங்களே புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் போது நாம் ஆரம்பித்தா என்ன அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க சசிகலா. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து கட்சியோட பேர் சின்னம் எதுவுமே வந்து அவங்க அறிவிக்கலை. ஆனால் இப்போ வந்து பார்த்தா கட்சிக்குன்னு ஒரு பேர் சின்னத்தை வந்து அவங்க அறிவித்து எல்லோரும் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்க்கலாம். ஒரு அம்மா மேலேயும் விசுவாசமாகும், தலைவர் மேலேயும் அம்மா மேலேயும் பற்றுள்ள ஒரு தொண்டர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய ஆரம்பித்த கட்சியை நான் என்னை இணைத்து கொண்டுள்ளேன். அந்த கட்சியினுடைய பெயர் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த கட்சிக்கு உள்ள சின்னம் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அதற்கு ஒதுக்கப்பட்ட இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தென்னந்தோப்பு சின்னம். இதுதான் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், அதுதாங்க என்னுடைய எண்ணம். அதை தவிர வேற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. நான் எப்போவுமே மக்களோட தான் இருக்கேன். அதுக்கு சாட்சி தான் இந்த சின்னம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இந்த சின்னம் அமைஞ்சிருக்கு. தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நான் தனி மரம்லாம் இல்லை, நான் ஒரு தோப்பாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சசிகலா. நாங்க எப்போதுமே ஒரு தோப்பு அப்படிங்கிறத தான் நினைப்புல வைப்போம். அதாவது சில பேர் பாப்பீங்க, யாருமே கூட்டணி வேணாம், யாருமே முக்கியஸ்தர்கள் கட்சியில வேணாம் அப்படின்னு தனியா போவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. எங்களுடன் நிச்சயமாக எல்லோரும் நாங்க வந்து கூட்டணியோட தான் நாங்க சந்திப்போம். நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும். எங்க கழக தொண்டர்கள் தலைவர் காலத்திலேருந்தே வந்தவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பாகவும் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாகவும் நாங்கள் இருப்போங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எப்போதுமே தனி மரம் தோப்பு ஆகாது. அது ஒரு நல்ல பழமொழி, நம்ம தமிழ்நாட்டு பழமொழி. அது அதற்கு ஏற்ப நாங்கள் தனி மரமா வரல, தோப்போட தான் வந்திருக்கோம். அந்த தோப்புங்கிறது எங்க கழக தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்கள். உலகத்திலேயே பொய்க்கு ஆஸ்கர் அவார்ட் கொடுக்கணும்னா அது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தாங்க கொடுக்கணும். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து எப்பயாவது போய் பேசலாம், ஆனால் இவரா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே பொய்யா பேசின்னு இருக்கிறாரு அப்படின்னு முதலமைச்சர் அவர்களை செம்மையாக கலாச்சிருக்காரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். போற போக்கில் அப்படியே சசிகலா பற்றியும் பேசியிருக்காரு. அதை பார்த்துடலாம். தேர்தல் காலத்தில் பொய்யே மூலதனமாக கொண்டு, பொய்யே வாழ்க்கையாக கொண்டு, பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு மு.க. ஸ்டாலின் தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகள் அளித்ததை நிறைவேற்றாமல் இருந்த அந்த நிலையை கண்டிக்கின்ற வகையில், குறிப்பாக அரசு
ஓய்வூதிய திட்டம். அந்த ஓய்வு திட்டம் என்பது ஆட்சிக்கு வந்த 100 நாட்களிலே தோழர்களை கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமிலிருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வு திட்டத்துக்கு மாற்றுவோம். அரசு ஊழியர்களாக அவர்கள் அறிவிப்போம். அது மட்டும் இல்லாமல் நிலுவைத் தொகைகள் அத்தனையுமே ஒரு பாக்கி இல்லாமல் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவோம் என்று சொல்லி இப்படி திரைப்படத்திலே வர்ற வசனங்களைப் போல வசனங்களை அள்ளி அள்ளி விட்டு வாக்குறுதிகளை சொன்னார்கள் ஒழிய எந்த வாக்குறுதியும் அவர் நிறைவேற்றவில்லை. அதாவது இது ஜனநாயக நாடு, இது யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், நீங்க கூட தொடங்கலாம் இல்லதா, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது எங்களுக்கு. அதனால இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, தொடங்கட்டும் இல்லையா, அதுதான் அவங்களுடைய உரிமைனா அதுல யாரும் போய் குறிக்கிட முடியாது. அதனால அவங்களுடைய உரிமை அது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குங்க. அதனால என்டிஏ கூட்டணி கண்டிப்பா ஜெயிக்கும். அது மட்டும் இல்லாம கொரோனா காலத்துல பிரதமர் மோடி அவர்கள் நம்ம எல்லாரும் எப்படி மீட்டாரோ அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ல தமிழ்நாடையும் மீட்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி. போதை பொருட்கள் மெத்தப்பட்டமேன்றான், அதுன்றான், என்னன்னு ஏதோ பேர்லாம் சொல்றாங்க. பேஸ்டில் போதைன்றாங்க. எந்த அளவிற்கு சிறு குழந்தைகள், பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கு போதை பழக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க சொன்னால் அதற்கு காரணம் மோசமான, திறனற்ற, வக்கற்ற, திராணியற்ற மாநில திராவிட மாடல் அரசாங்கம் தான் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. மது, கஞ்சா ரொம்ப சர்வசாதாரணமா, நேற்று கூட பார்க்குறோம், பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு காலையில் படித்தேன் நான், பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க, 2 பெண்கள்கிட்ட கஞ்சா பிடிச்சிருக்கிறாங்க. அதாவது யார் கஞ்சா விற்கிறாங்க, யார் விற்கலனே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. அவ்வளவு மோசமான இப்படி ஒரு போதைப் பொருள். நம்ம போதைப் பொருள் கேட்டால் குஜராத்தில் எங்கே தெரியுமா பிடிச்சிருக்கிறாங்க? குஜராத் தான், நான் அதான் சொல்கிறேன், குஜராத் தான் பிடிச்சிருக்கிறாங்க. அங்கே தான் பிஜேபி அரசு இருக்குது, நீங்கள் பிடிக்கலையே. இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுவதற்கு காரணம் திராவிட மாடல் அரசு. விளாத்திகுளத்தில் நடந்திருக்கக்கூடிய சம்பவமானது மிக மோசமானது. ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை நிலவி கொண்டிருப்பதற்கு காரணம் தான். ஒரு பெண் குழந்தைக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள்லாம் எப்படி துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க? இந்த அரசாங்கம் இதற்காகவே நான் சொல்கிறேன், இன்னும் இன்னும் 4-5 நாட்களில் கூட தேர்தல் அறிவிப்பு வரலாம். ஆனால் இந்த அரசாங்கம் உண்மையிலேயே என்னை எல்லோரும் அப்பா என்று சொல்கிறார்கள் என்று பெருமிதப்பட்டுக் கொள்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்பா என்று என்னை சொல்கிறார்களே, ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்று இந்நேரம் அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியும் சரி, சசிகலாவும் சரி, டிடிவி தினகரன் அவர்களும் சரி, யாருமே மரியாதையை நடத்தலைங்க. ஆனால் இவர் திமுகவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்பவே மரியாதையாக நடத்துகிறாருன்னு சபாநாயகர் அப்பாவை இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்கிறாரு. உருட்டலாம், ஓரளவு உருட்டலாம், அதுக்கு இப்படியா உருட்டுறது அப்படின்னு நான் சொல்லலை, வெளியில் பேசிக்கிறாங்க. அவங்கள எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. அவங்க நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் சசிகலா அம்மா, டிடிவி அவர்கள், அதே போல் நம்முடைய மாண்புமிகு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அனைவருமே அவங்களை அவமானப்படுத்துகிறாங்க. மாண்புமிகு முதல்வர் கௌரவமாக வச்சுருக்காங்க. நிச்சயமாக அந்த சமூகமே அதை பாராட்டுகிறது. நன்றி. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகின காளியம்மாள் எந்த கட்சியிலுமே சேராமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அதிமுகவில் சேர்ந்துருக்குறாங்க. இதை பற்றி பேசினாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் கட்சியில இருந்து தான் விலகினே தவிர மக்கள் அரசியலிருந்து விலகலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழனோட தலைமைக்கு கீழே தான் செயல்படணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் மக்கள் அரசியலில் இருந்த அரசியல் பயணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்று முதல் இணைஞ்சிருக்கிறேன். ஒரு எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து அந்த மக்களுக்கான உரிமை குறித்தும் உரக்க குரல் கொடுப்பதற்கான களத்தில் மீண்டும் இருக்கிறேன். இந்த தேர்தலிலிருந்து தொடங்கி மீண்டும் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும். 2 விஷயம் இதில் சொல்ல முடியும். நான் அதிமுகவை தேர்வு செய்ததற்கான ஒரு காரணம்,
இந்த கட்சியினுடைய தலைமையை ஏற்றிருக்கக்கூடியவர் ஒரு அடிப்படை குடும்பத்திலிருந்து, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு தலைமையை எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலுடைய ஜனநாயக சூழல் இருப்பதனாலையும், ஒரு தமிழனுடைய தலைமையின் கீழ் இயங்குவதற்கான ஒரு மன உறுதியோடு நான் இருந்ததுனாலையும் அதிமுகவை தேர்வு பண்ணியிருக்கேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் வந்த பிறகு இன்னொரு அரசியல் அமைப்புக்கு போகலை அப்படின்னா என் உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கும் என் இன மக்களுக்குமான அரசியல் பங்கேற்பை எப்படி உறுதி செய்யறதுன்ற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருந்தது. ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்குமே தவிர காளியம்மாள் தனித்த ஒரு முடிவாக இதை நான் எடுக்கல. திமுக தான் மிரட்டி ரஜினிகாந்த் அரசியலுக்கே வரவிடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனா வந்து சொல்லியிருந்தாரு. இதை பத்தி செய்தியாளர்கள் திருமாவளவன் கிட்ட கேட்டப்போ அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, ரஜினி வந்து பதவி அதிகாரம்னு எதுலேயுமே வந்து ஈடுபாடு இல்லாதவருங்க. அது மட்டும் இல்லாம அவர் யாரோட மிரட்டல்னாலேயோ அரசியலிருந்து பின்வாங்கியிருக்க மாட்டாரு அப்படின்னு வந்து விசிக தலைவர் திருமாவளவன் வந்து பேசியிருக்காரு. அதை பார்த்துடலாம். ரஜினி வந்து திமுக வராத காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. இது ஆதாரம் இல்லாத ஒரு கருத்து. அவர் எந்த அடிப்படையில் இவ்வாறு அதை சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லை. ரஜினிகாந்த் அவர்கள் பதவி அதிகாரம் போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு உள்ளவர் அல்ல, ஆசை உள்ளவர் அல்ல. அவர் அந்த நிலையில் இருந்து முற்றிலும் விலகி நிற்பவர், முதிர்ச்சி அடைந்தவர் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இருக்க வாய்ப்பே இல்லை. அது தவறான ஒரு கருத்து என்று நான் கருதுகிறேன். நடிகர் ரஜினிகாந்தை யாராலையும் மிரட்ட முடியாது. அப்படியே மிரட்டினாலும் அந்த மிரட்டலுக்கெல்லாம் அவர் அடிப்படையிற ஆளு இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அரசியல் ஆதாயத்துக்காக விஜயோட கட்சிக்காரங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு அமைச்சர் ரகுபதி. சார், நடிகர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது. எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை. எனவே திமுக மிரட்டியது என்று சொல்லுவது அப்பட்டமான பொய். அதை இன்னைக்கு விஜய் கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா அரசியல் ஆதாயம் தேடி அவர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுடைய நண்பர். எங்களுக்கு அதாவது 1996 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த நபர் நம்முடைய மாண்புமிகு எங்களுடைய மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். எனவே அவரை பற்றி எந்த குறையும் திமுகவை பற்றி சொல்லாது. அதிமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்காதுங்க அப்படின்னு புரட்சி அதிமுக தலைவர் புகழேந்தி வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு திமுக கூட்டணிக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதாவது அதிமுகவில் இருக்கும் போது திமுக அட்டாக் பண்ணி பேசுறீங்க, திமுகவில் இருக்கும்போது அதிமுக அட்டாக் பண்ணி பேசுறீங்க, இப்படி மாற்றி மாற்றி பேசுறது உங்களுக்கு என்ன புதுசா அப்படின்னு வெளியில பேசிக்கிறாங்க. அதிமுக அடிமையாக இருக்கிறேன் சார். திராவிட முன்னேற்ற கழகம் நான் இங்கே ஆதரிச்சேன்னா சரியான காரணத்தை நான் சொல்லும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இங்கே நின்றுட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த இயக்கம் ஓஎஸ் தோட்டத்து வாசப்படியிலே பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் நின்றிருந்த காட்சியை நான் பார்த்தவன். அம்மாவை பார்க்க முடியுமா, 4 சீட்டு வாங்க முடியுமா, 5 சீட்டு வாங்க முடியுமா என்று நின்றார்கள். இன்னைக்கு டெல்லி தெருக்களிலே அலைந்து ஒரு 4-5 சீட்டுக்காக இது கம்மி ஜாஸ்தி பேசுறதுக்கு, ரேட் பேசுறதுக்கு அங்க போயிட்டாரு. யாரு? பழனிசாமி. இங்கே தலைமை கழகம் இல்லையா லாயிட்ஸ் ரோட்ல? ஏன் எந்த கூட்டணியும் உங்களை தேடி வருவதில்லை? ஆகவே கூட்டணியும் இல்லை பழனிசாமிக்கு. எல்லா கதையும் முடிந்து போன கதையாகி. கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் 2 எம்எல்ஏ சீட்டு ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாயிடுச்சு அப்படின்னு கொங்கு நாடு மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் சொல்லியிருக்கிறாரு. அதாவது திமுகவில் கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு குறைச்சு 2 சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக பேசியிருக்காரு. எங்களுடைய தரப்பிலிருந்து கொங்கு மண்டலத்திலே இந்த முறை பெருவாரியான தொகுதிகளிலே வெற்றி பெற வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி பங்கீட்டு குழு இந்த தேர்தலிலே இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை எடுத்து சொன்னார்கள். பல்வேறு புதிய கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. 2021 இருந்ததை விட புதிதாக கட்சிகள் வந்திருக்கிற காரணத்தினால் அதற்கு தகுந்தாற் போல எல்லா கட்சிகளும் தொகுதிகளை முடிந்த அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். கூட்டணியினுடைய நலன் கருதி
தமிழ்நாட்டிலே நல்லதொரு ஆட்சி அமைக்க வேண்டும், தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களோடு கடைசி கட்ட சுமூகமான உரையாடலை நடத்தி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவது என்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற குற்ற சம்பவங்களுக்கு முக்கிய காரணமே இந்த கஞ்சாவும் போத கலாச்சாரம் தான். ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல இந்த போத கலாச்சாரத்தை தான் ஃபுல் ஸ்டாப் வைப்போம் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் தங்கமணி. போதைப் பொருள் தமிழகத்திலே மிக எளிதாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கஞ்சா குடிக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இது போன்ற சம்பவங்கள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் சட்டமன்றத்திலேயும் பல முறை வெளியேயும் போராட்டம் செய்து இந்த கஞ்சா போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வைத்தோம். ஆனால் இந்த அரசு அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது. நாங்கள் இந்த 2 நாட்களுக்கு முன்பால் கூட நேற்று முன்தினம் என்று நினைக்கின்றேன், தூத்துக்குடியிலே ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி இதே போன்று செய்திருக்கின்றார்கள். பொம்ராபாளையத்திலே இதே போன்று ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக ஒரு 6 வயது குழந்தை மிட்டாயை கொடுத்து அழைத்து சென்று அதை பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கி அதற்கு பின்னால் கைது செய்திருந்தாலும் கூட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை நான் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தேன். ஆனால் பார்ப்பதற்கு அனுமதி மறுத்து விட்டார்கள். அவர்கள் பெற்றோர்களும் டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், ஆயால் பார்க்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த தினமே நான் பேட்டி கொடுக்கின்ற போது அந்த பெற்றோர்கள் தயவு செய்து பேட்டி கொடுத்து விடாதீர்கள், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிவிடும், குழந்தைகளுக்கு பிரச்சனை ஆகிவிடும் என்று என்னிடத்தில் கேட்ட காரணத்தினால்தான் நான் 2 நாட்களாக அதை பற்றி நான் சொல்லாமல் இருந்தேன். இப்பொழுது அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஆக இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்ற காரணத்தினால் இது தமிழகத்திலே போதை கலாச்சாரம் அதிகமான காரணத்தினால்தான் இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகுவது. தமிழகம்தான் இந்தியாவிலேயே அதிக குற்றச்சாட்டு நகழ்கின்ற ஒரு மாநிலமாக உருவாகிவிட்டது. ஆகையால் இன்னும் 2 மாத காலத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தவுடன் முதல் பணியாக இந்த போதைப் பொருளும் இது போன்ற கற்பழிப்பு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களையும் அதே போல இது போன்று நடக்காமல் இருப்பதற்கும் முதல் கட்ட நடவடிக்கையாக இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் என்பதை நான் நேற்று சொல்ல கடமைப்பட்டேன். எனக்கு பேச சொல்லி கொடுத்ததே கனிமொழி தாங்க. அதாவது ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எம்பியா இருந்தப்போ என்ன மோட்டிவேட் பண்ணி நாடாளுமன்றத்தில் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே எம்பி கனிமொழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட, இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சே. நான் நேற்று நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையக்கா கனிமொழி அக்காட்ட ஃபோனில் பேசினேன். நாங்கள் முதல் கூட்டம் அட்டன் பண்ண போகிறோம், நீங்கள் வரல. ஏன்னா 5 ஆண்டுகளாக நான் டெல்லியில் அவரோடு இணைந்து நாடாளுமன்ற எம்பியாக நான் பணியாற்றி இருக்கின்றேன். எனக்கு அங்கேயே பல்வேறு ஆலோசனைகளை வழங்குவாங்க. ஏன்னா நான் முதல் தடவை இந்தியா நான் போறேன். அப்பொழுது மாற்று இயக்கத்தில் இருந்தாலும் என்னை ஊக்கப்படுத்தி இப்படிதான் பேசணும், இந்த இதுல இப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு என்னை ட்ரெயின் பண்ணவங்க தான் கனிமொழி அக்கா அவர்கள். என்ன சார் பொசுக்குன்னு காலில் விட்டீங்க? அது சரி, எல்லாம் ஓட்டு வாங்குற வரைக்கும் தானே. அதாவது அப்படி என்ன நடந்துச்சுன்னா, கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் வந்து தாவிக தலைவர் விஜய் முதலமைச்சராகணுங்கிறதுக்காக கோயிலை போய் சாமி கும்பிட்டு வர பொதுமக்கள் காலெல்லாம் விழுந்திருக்கிறாரு. அதாவது எலெக்ஷன் முடியறதுக்குள்ள இன்னும் என்னென்ன ஆக்டிங்லாம் நம்ம பார்க்க போறோமோ தெரியல.
திமுக எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இப்போ பல இடங்கள்ல புதுசா திட்டங்கள்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது திருப்பூர் மாநகராட்சி சார்பில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு. அப்போ மேயர் தினேஷ்குமாரோட பல பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அங்கே மக்கள் வந்து தங்களோட கோரிக்கைகள்லாம் முன் வச்சு வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. கூடவே மேயரையும் அவர் கூட இருந்தவங்களும் சுத்து போட்டாங்க. எடுக்கணுங்க மீடியா தெரிஞ்சுக்கிட்டீங்க. குப்பை பிரச்சனையில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பதிவு சொல்லுங்க. நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க நல்ல நிகழ்வு நடந்த பொய்யை பரப்பக்கூடாதுங்கிறத நான் சொல்றேன். சத்தமா என்ன இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை பக்கா பாலிடிக்ஸ்ல பார்த்தோம். அடுத்த வேற ஒரு பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் சந்திக்கலாம்.